மேஷராசி ராசிக்கு கேந்திரம் ஏறுகிறார் குரு பகவான். மேஷராசி என்பர்களே, சிறப்பான கால நேரம். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதிகமாக 7.5 சனியால் கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. மேஷராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சில வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஏழை விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா, எனி பிஸ்னஸ், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், அதே போல் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, அப்ராடோ, ஆன்சைட்டோ, இல்லை இந்தியாவுக்குள்ளே, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மேஷராசி என்பவர்களே, உங்கள் கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 விதமான கஷ்டம் மேஷராசிக்கு. இதுவரையிலும் யாருமே இந்த ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஒன்று 7.5 சனியால் வரக்கூடிய தொந்தரவு, இன்னொன்று ராகுவால் வரக்கூடிய தொந்தரவு. இந்த ராகுவை யாருமே கண்ணை மறைச்சிரும். இந்த ராகு நிழல் கிரகம் இல்லையா, எந்த ஜோசியரையும் அது பார்க்கக்கூடாது, கண்ணுக்கே தெரியாது. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்குமே ஆனால், ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுடைய உழைப்பு வீண் போகியிருக்குமே ஆனால், அதுக்கு காரணம் இந்த ராகு. ஆமாம், நீங்கள் இந்த ராகுவை கவனிக்கல. யாருமே மேஷராசி என்பவர்கள் யாருமே இந்த ராகுவை கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் போய் எவ்வளோ பெரிய ஜோசியத்தை காமிச்சாலும் ராகு உங்களுக்கு சூப்பர்னு சொல்லிடுவாங்க, உங்கள் கண்ணை மறைச்சிடும். அப்பேற்பட்ட அந்த ராகுவையும் இப்போ குரு பகவான் கண்ட்ரோல் எடுக்க போகிறாரு. அப்போ குரு 7.5 சனியும் பார்க்க போகிறாரு. அப்போ மேஷ ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குது. நினச்ச காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியத்தில் எல்லாம் ஜெயமாகக்கூடிய ஒரு தருணம் இது நம்ம மேஷ ராசிக்கு அதுவும் டோட்டலாக இந்த 7.5 சனியை கண்ட்ரோலில் கொண்டு வரப்போகிறாரு. நன்மை செய்யக்கூடிய சனியாக உங்களுக்கு மாற்றி தரப்போகிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து, இந்த ராகுவுடைய பிரச்சனையை ஆரம்பித்ததுலேருந்து, நான் 3 கோடி விட்டுட்டேன், 5 கோடி விட்டுட்டேன், 350 கோடி விட்டுட்டேன்னு சொல்லக்கூடியவங்களா கூட இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் போட்டேன், இதில் போட்டேன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடிகள் வரலுமே கூட வெளியில் எடுக்க முடியாமல் செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போது யாராக இருந்தாலும் அந்த ராகுவால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். அப்போ மேஷ ராசி என்பவர்களே, ராகுவையும் சனியும் 7.5 சனியும் இந்த குரு பகவான் தன்னோட கண்ட்ரோலை எடுத்துக்க போகிறாரு. மேஷ ராசிக்கு முழுமையாக ஹெல்ப் பண்ண போகிறாரு. மேஷராசி என்பவர்களே, 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களை வாழ வைக்க போகும் குரு பகவான். எதிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையே பிரச்சனையாக இருக்கலாம், வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்களால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவுகளாக இருக்கலாம், அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம். அப்போ வியாபார கஷ்ட நஷ்டங்களாக, எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். எவ்வளவோ ட்ரபுள்ஸ் இருக்குது. அதுதான் சொன்னேன், இந்த ராகு எல்லார் கண்ணையும் மறைச்சிடும். எல்லா ஜோசியர் கண்ணையும் அது மறைச்சிடும். நம்மளை போல் அம்பாவை ஒரு பூஜை செய்யும்போது தான் அந்த ராகு கண்ணுக்கு தென்படும். அந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். அப்போது மேஷ ராசி என்பர்களே, உங்களுக்குத்தான் இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது. நீங்கள் நிச்சயமாக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கோங்க.
ஒரு அன்பு கட்டளைன்னே வச்சுக்கோங்க. மேஷராசிக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். முடிந்தவரை இந்த குரு பயிற்சி பரிகார யாகத்தில் பங்கு பெறுங்கள். நிச்சயமா இந்த குரு பயிற்சி உங்களை வாழ வைக்க போகும் குரு பயிற்சியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எவ்வளோ பெரிய மனக்கவலையாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், மனசில் பயம், அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ஒரு பயமாக கூட இருக்கலாம். எதுக்கும் அஞ்சாதீர்கள், எதுக்கும் பயப்படாதீங்க. மேஷராசி என்பவர்களே, குரு இருக்கிறார், நல்ல வழிகாட்டுவார், பரிகாரம் கை கொடுக்கும்.